விஷயத்த மீனா மட்டும் இல்ல, முத்தோட வீட்டில் இருந்த யாருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய விஷயத்த இந்த மாதிரி மீனாவுக்காக செய்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்பவே பரபரப்பாக வராங்க. மீனாவுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் தங்க சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி துணிமணிகள் எல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஏன்னா ரோகிணி இந்த மாதிரி ஆல்ரெடி விஜயாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மீனாவுக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால விஜய் இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதனால முத்து வந்ததுமே இந்த மாதிரி முத்தோட அப்பா கேட்குறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி எங்கிட்ட மறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா அவரே அறியாம இந்த மாதிரி மனசுடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் சொன்ன என்னாலே தாங்க முடியல, நீங்களும் எப்படி தாங்கிப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா மீனாவும் அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயாவும் அது எப்படிடா எப்படி அவள் ஏதாவது சொல்லுவேன், அவளை கல் நெஞ்சக்காரியா நான், அதாவது இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அந்த மாதிரி பரவாயில்லையா, ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆச்சு, நான் வேணா அவளை ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அவள் எனக்கு பிடிக்காது அப்படின்னாலுமே நம்ம குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நேரத்தில் நான் தான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட அங்க இருந்து யாராலையுமே நம்ப முடியல. அப்படியே முத்துல பயங்கர அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோடையும் பார்த்துட்டு இருக்காரு.